பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 118 சங்கீதம் 6 வசனம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிக்கும்போது சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இந்த பட்சம் என்றால் நம்முடைய சார்பாக, நமக்கு உதவிகரமாக, இல்லை என்றால் கூடவே இருக்கிறார், அருகில் இருக்கிறார் என்கிற விதத்தில் நாம் விளங்கி கொள்ளலாம். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நம்முடைய அருகில் இருக்கிறார், நம்முடைய சார்பாக நமக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய கூடவே இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட கர்த்தர் அருகில் இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு சார்பாக, உங்களுக்கு பட்சமாக உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உங்கள் சார்பாக கர்த்தர் உங்களுக்கு உதவிகரமாக நிற்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சார்பாக கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் 118 சங்கீதத்தில் கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும் காரியங்கள் என்ன என்பதை பார்ப்போம். 118 சங்கீதம் 5 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். அப்போ முதலாவது, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நம்மை ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் யோனாவின் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோனா மீனின் வயிற்றில் கடலின் ஆழத்தில் இருந்து அந்த நெருக்கத்தில் தேவன் நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரே, என் நெருக்கங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி அந்த மீன் வயிற்றுக்குள்ள, கடலின் ஆழத்திலிருந்து அவர் ஜெபிக்கிறார். அந்த மீன் வயிற்றுக்குள்ள தேவன் அந்த யோனாவோடு கூட இருந்து அவருடைய ஜெபத்தை கேட்டு அந்த மீனுக்கு கட்டளையிடுகிறார். மீன் அவரை கரையில் கொண்டு கக்கி விடுகிறது. இந்த யோனா மறுபடியும் எழுந்து நினிவே பட்டணத்துக்கு போய் தேவனுடைய பணியை செய்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோனாவை போல மிகுந்த நெருக்கத்தோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். நம் நெருக்கம் எல்லாம் மாறும், கஷ்டங்கள் எல்லாம் மாறும். சோர்ந்து போகாதீங்க, வேதனைப்படாதீங்க. ஏதோ தேவன் வெகு தொலைவில் இருக்கிறார் என்று எண்ணிவிட வேண்டாம். நம்முடைய கூடவே இருக்கிறார், பட்சத்தில் இருக்கிறார். நிச்சயமாக இந்த சூழ்நிலை உங்களுக்கு மாறும். இந்த நெருக்கம் உங்களை விட்டு விலகும். கண்டிப்பாக உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அப்போது நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். ஆனால் நெருக்கம் மாறி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விசாலத்தை கொடுத்து ஆஸ்வதிக்க போகிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, 118 சங்கீதம் 7 வசனம் சொல்லுகிறது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களின் சறுக்கட்டுதலை காண்பேன். ரெண்டாவது, எனக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அப்போ ரெண்டாவது, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருடைய கண்களையும் தயவு, அதாவது அனுகூலம் உண்டாகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் ஒரு நல்ல அனுகூலத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்ப்போமானால், யோசேப்பு சிறைச்சாலையில் அவன் கைதியாக இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது கர்த்தரும் அவனுடைய அருகில் இருக்கிறார். அந்த சிறைச்சாலை அதிகாரியுடைய கண்களில் அந்த யோசேப்புக்கு தயவு கிடைக்கிறது. ஆமென். பாருங்கள், தயவு கிடைத்து பிற்பாடு பாருங்கள், அந்த யோசேப்பு அந்த எகிப்து நாட்டுக்கே அதிபதியாக மாறுகிறான். அப்போ கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பார். ஆனால் எல்லாருடைய கண்களையும் தயவும் அனுகூலம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மேன்மையாக உயர்த்துகிற அளவுக்கு நம்மளை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அப்போ கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் ரெண்டாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னென்னா, எல்லாருடைய கண்களை அனுகூலமும் தயவும் கிடைக்க பண்ணுகிறார். மூன்றாவது பார்த்திங்கன்னா, 118 சங்கீதம் 27 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ மூன்றாவது, கர்த்தருடைய அருகில் இருப்பார் என்றால்
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம். ஆமென். நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பன். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை, அந்த தாவீதோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். அவனோடு கூட இருந்தார். ஆனால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினால் தாவீது ஆண்டவர் அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு ராஜாவாய் மாற்றினார். ஒரு பிரகாசிக்கிற அளவுக்கு, ஒரு மற்ற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக ஜொலிக்கிற அளவுக்கு ஆண்டவர் தாவீதை மேன்மைப்படுத்தினார். அப்போ கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்றால் நம்மையும் ஆண்டவர் ஜொலிக்க பண்ணுவார். ஆமென். சாதாரணமான ஆட்களாக அல்ல, அசாதாரணமான காரியங்கள் செய்வதற்காக நம்மை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நிச்சயமாக அவங்க நெருக்கம் மாறி ஒரு விசாலத்தை கொடுப்பார். அனுகூலங்கள் கிடைக்கும். எல்லாருடைய கண்களையும் அனுகூலமும் தயவும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர், இந்த இறைவார்த்தை கேட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.